நம்முடைய தேவன் தடைகளை உடைக்கிற தேவனாக இருக்கிறார். வாழ்க்கையில எவ்வளவோ தடைகள் வருகிறது. அடைக்கப்பட்ட வாசல்களுக்கு முன்பதாக நாம் நிற்கிற அனுபவத்தோடு பல நேரம் ஆலயத்திற்குள்ளே கடந்து வருகிறோம். ஆனால் வசனம் மிக தெளிவாக ஒரு காரியத்தை சொல்லுகிறது. தேவன் ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவனும் திறக்க கூடாதபடி பூட்டுகிற தேவனுமாக இருக்கிறார். ஆண்டவர் அற்புதங்களை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. வேகமாய் இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். என்னோடு கூட உங்கள் வேத புஸ்தகங்களை வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் சத்தமாக வாசிக்க கேட்போம். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வருவேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வசனம் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை சொல்லுகிறது. யோவானுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு தரிசனம், தேவன் கொடுக்கிற ஒரு வெளிப்பாடு தான் வெளிப்படுத்தின புஸ்தகம். இந்த உலகத்தில் என்ன சம்பவிக்க போகிறது, கடைசி நாட்களிலே இந்த உலகம் எப்படிப்பட்ட நிலைமையில் காணப்படும், மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்ற ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் யோவானிடத்திலே கொடுக்கிறார். எப்பொழுது கொடுக்கிறார்? அவன் துன்பத்திற்குள்ளே இருக்கும் பொழுது, பத்மோ தீவிலே அவன் தனிமைப்படுத்தப்படும் பொழுது தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு வெளிப்பாடை அருமையான தேவனுடைய தாசனுடைய கரத்தில் ஆண்டவர் கொடுக்கிறார். பல நேரங்களில் நாம் நினைப்போம் அல்லவா, ஏன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நான் கடந்து வர வேண்டும், ஏனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோர்வுகளை கடந்து வர வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில எங்க திரும்பி பார்த்தாலும் அழுகை, என்னுடைய வாழ்க்கையில எங்க திரும்பி பார்த்தாலும் கண்ணீர். இந்த வார்த்தை ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கை எங்க திரும்பி பார்த்தாலும் பிரச்சனைகளுக்குள்ளே இருக்கிறதே. ஆண்டவர் ஒரு சூழ்நிலைக்குள்ளே உங்களை கொண்டு வருவாரே ஆனால், ஆண்டவர் ஒரு சூழ்நிலைக்குள்ளே உங்களை நடத்துவாரே ஆனால், அவருக்கு ஒரு திட்டம் உண்டு, அவருக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அவர் முகாந்திரம் இல்லாமல் எந்த காரியத்தையும் உங்க வாழ்க்கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார். யோபுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருந்தது. இரட்டத்தனையான ஆசீர்வாதம் அவனுக்கு மேல் இருந்த தேவனுடைய திட்டமாக இருந்தது. சோதனை வந்தது, போராட்டங்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது. நிலைத்திருந்தபடியால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை யோபு பெற்றுக் கொண்டான். யோவானுடைய வாழ்க்கையில் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு அனுபவம் வாழ்க்கையில் கடந்து வருகிறது. நொறுக்கப்படுகிற ஒரு அனுபவம், சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாத ஒரு அனுபவம், தனிமைப்படுத்தப்பட்ட அனுபவம். ஒருவேளை இதே அனுபவத்திற்குள்ளே நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். நான் தேவனை ஆராதிக்கிறேனே, தேவனை துதிக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா? உங்களை குறித்து தேவனுக்கென்று ஒரு திட்டம் உண்டு. ஒரு நாள் மறந்து விடாதீர்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட நிலைமையில தான் ஒரு அழகான ஒரு தீர்க்க தரிசனத்தை, ஒரு வெளிப்பாடை தேவன் யோவானுக்கென்று கொடுக்கிறார். அதுதான் இனி இந்த உலகத்தில் என்ன சம்பவிக்க போகிறது, கடைசி நாட்களில் சபை எப்படிப்பட்ட சபையாக இருக்கும், கடைசி நாட்களில் தேவ பிள்ளைகள் எப்படி நடக்க வேண்டும் என்று ஒரு எச்சரிப்பின் புஸ்தகத்தை ஆண்டவர் இந்த உலகத்திற்கு என்று கொடுத்திருக்கிறார். இந்த உலகம் கடைசி நாட்களுக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறது. வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இந்த உலகத்துல நடந்து கொண்டே இருக்கிறது. உலகத்துல மனுஷன் தேடுற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? சபைக்கு போனா ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிடணும், சபைக்கு போனா என் பிள்ளைங்க வாழ்க்கை மேல வந்துடணும், என் குடும்பம் மேல வந்துடணும்,
என் தலை குனிந்து போன இடங்களில் என் தலை நிமிர வேண்டும். ஜனங்களுடைய முழு எண்ணங்களுமே ஆசீர்வாதத்திற்கு மேலே மாத்திரம்தான் இருக்கிறது. ஆனால் விசுவாசிகளாக தேவனுடைய சபைக்கு வருகிறவர்கள் நாம் அறிந்திருக்க வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம், இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு நாள் மறைந்து போய்விடும். இந்த உலகத்தில் நீங்கள் அனுபவிக்கிற காரியங்கள் ஒரு நாள் காணல் நீரை போல அது கரைந்து போய்விடும். வசனம் சொல்லுகிறது, நீ மனம் திரும்பு. நிறைய பேர் நினைக்கிறோம் மனம் திரும்புதல்னா என்னது? நிறைய பேர் கேட்கிற காரியம், சபையில எல்லாரும் சொல்றாங்க, வருகிற பாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்ற ஒரு காரியம், ரட்சிக்கப்படு, மனம் திரும்பு, ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள், திருவிருந்தில் பங்கேற்றுக்கொள், தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படு என்று சொல்லுகிற வார்த்தைகளை கேட்க முடிகிறது. இந்த காலை நேரத்தில் மனம் திரும்புதலை குறித்து 2 முக்கியமான காரியங்கள் வேத புஸ்தகத்தின் அடிப்படையோடு கூட தெளிவாக தேவன் என்னோடு பேசின காரியத்தை உங்கள் மத்தியில் நான் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நாட்களிலே பார்க்கும் பொழுது, கடைசி நாட்களிலே மனம் திரும்புதல் எப்படி இருக்கிறது தெரியுமா? வெளியரங்கத்திலே காணப்படுகிறது. சிலரை பார்க்கும் பொழுது பேர்ல மட்டும் ஒரு மனம் திரும்பி இருப்பாங்க, மல்லின்னு பேர் இருக்கும், சபைக்கு வந்த உடனே ஜாஸ்மின்னு மாத்திருவாங்க. அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய மனம் திரும்புதல். சிலரை பார்க்கும் பொழுது வெள்ளையும் போட்ட உடனே அவங்க உலகத்தையே மறந்து புதிய மனுஷனாக மாற்றப்படுகிறார்கள். சிலருக்கு மனம் திரும்புதலை பார்க்கும் பொழுது வெளியரங்கத்தில் மாத்திரம்தான் மனம் திரும்புதல் இருக்கிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், மனுஷனோ முகத்தை மாத்திரம் பார்க்கிறான். தமிழிலே ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, மனம் திரும்புதல். மனம் என்பது ஆடை அல்ல, மனம் என்பது வெளிப்பிரகாரமான தோற்றம் அல்ல, மனம் என்பது உள்ளான இருதயம், தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம், தேவன் அசைவாடுகிற கூடாரமாக இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவன் மனம் திரும்பாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே அவன் பிரவேசிக்க முடியாது. வசனம் சொல்லுகிறது, நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு கூட யுத்தம் பண்ணுவேன். உலகத்தில் சீக்கிரமாக அடுத்த ஒரு யுத்தம் வருவதற்கான நாட்கள் மிக சீக்கிரமாக இருக்கிறது. 3வது உலக போர் இந்த உலகத்திலே சம்பவிக்குமே. ஆனால் கவனமாக இருங்கள், நீங்கள் தயாராக வேண்டிய நேரம் மிக சீக்கிரமாக வந்து விட்டது. ரொம்ப பக்கத்தில் இருக்குது. நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் இன்னும் வர்றதுக்கு 10 வருஷம் தாமதிக்கும், 20 வருஷம் தாமதிக்கும், இன்னும் 50 வருஷம் தாமதிக்கும். எனக்கு பிரியமானவர்களே, உலகம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்தின் கண்கள் யாவும் அவரை காணும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சில வருடங்களுக்கு முன்பதாக இந்த காரியத்தை சொல்லுவோம் அப்படின்னா ஒருத்தர் கூட இந்த காரியத்தை நம்ப முடியாது. எப்படி அந்த உலகம் பார்க்க முடியும்? அவர் அமெரிக்காவில் வந்தா இந்தியாவில் இருக்கிறவன் எப்படி பார்க்க முடியும்? ஆனால் இந்த நாட்களிலே அது சம்பவித்து விட்டது. அமெரிக்காவில் நடக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அதே செகண்ட்ல இந்தியாவில் யாருடைய மொபைல் எடுத்து பார்த்தாலும், இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கிற எல்லா மொபைலிலையும் இந்த காரியத்தை நேரடியாக பார்க்க முடியும். ஜாக்கிரதையாக இருங்கள், நாட்கள் பயங்கரமாக இருக்கிறது. நீ மனம் திரும்பாவிட்டால், இந்த வார்த்தையை கேட்கிற யாராக இருந்தாலும், நான் மனம் திரும்பாம இருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு மனமாற்றம் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர்கள் இந்த வசனத்தை கவனமாக கவனியுங்கள். மனம் திரும்பாவிட்டால் ஒருவனும் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்பதில்லை. யோவான் ஸ்நானகன் கூப்பிடுகிறான், மனம் திரும்புங்கள் விரியன் பாம்பு குட்டிகளே,
நீங்கள் மனம் திரும்புங்கள், காலம் பொல்லாதவைகளாக இருக்கிறது. ஆண்டவர் வெளியரங்கமான மனமாற்றத்தை ஒரு காலம் விரும்பவில்லை. வெளியரங்கமான எந்த காரியத்தையும் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. இந்த நாட்கள்ல சில சபைகள்ல ஜனங்கள் வெளிப்பிரகாரமான காரியத்தை மாத்திரமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விசுவாசியே, நீ கலங்காதே. ஆண்டவர் உன் வெளியரங்கத்தை பார்க்கவில்லை, உன் உள்ளான இருதயத்தை மாத்திரமே பார்க்கிறார். உன் பேரை பார்த்த ஆண்டவர் உன்னை நேசிக்கிற தேவன் அல்ல. போட்டிருக்கிற ஆடையை பார்த்தோ, வைத்திருக்கிற வீடை பார்த்தோ தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கர்த்தர் கேட்கிறார். மனம் திரும்பி, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. காலை நேரத்தில் மனம் திரும்புவதை குறித்து 2 காரியத்தை வேகமாய் உங்கள் மத்தியில் நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அதே புஸ்தகத்தின் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் சத்தமாக வாசிக்க கேட்போம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, வேத புஸ்தகத்தை நம் 2 வகையாக வாசிக்க முடியும். சிலர் எப்படியாவது வசனத்தை வாசித்து முடிச்சிடணும், இன்னைக்கு 10 அதிகாரத்தை வாசித்து முடிச்சிடணும், குடுகுடுன்னு ஓடிடுவாங்க. அதுல என்ன எழுதியிருக்கிறது, எந்த அர்த்தம் அதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது, எதனால ஆண்டவர் இந்த வார்த்தையை இதுல போட்டிருக்கிறாரு, ஒன்னும் பார்க்கறது இல்ல. வசனத்தை படிக்கணும். வசனம் சொல்லுகிறது என்ன தெரியுமா? இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிறவனை ஆண்டவர் பாக்கியவனாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆழங்களை அறிந்து கொள்ளும் பொழுது, வேத புஸ்தகத்தில் இருக்க ஆழங்களை நீங்க புரிந்து கொள்ளும் பொழுது, கர்த்தர் உங்களை வேறு மனுஷனாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல ஆண்டவர் மிக அழகான ஒரு காரியத்தை எழுதியிருக்கிறார். உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு. அந்த குறைவு எப்படிப்பட்டது தெரியுமா? வேசித்தனம் பண்ணுவதற்கு ஈக்குவலான ஒரு குறைவு. அந்நிய தேவங்களுக்கு படைக்கப்பட்ட சாப்பாட நீ சாப்பிடுவதற்கான ஒரு குறைவு உன்னிடத்துல உண்டு. இது எப்படிப்பட்ட குறைவு தெரியுமா? எண்ணாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கானானுக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஸ்தலத்திற்கு நேராய் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்துகிறார். வழி நடத்தும் பொழுது அவர்கள் ஒரு இடத்திற்கு நேராக கடந்து வருகிறார்கள். எரிகோ பக்கத்தில் இருக்கிற யோர்தானுக்கு பக்கத்திலே மோவாப் வாசம் பண்ணுகிற இடத்துல அவர்கள் கடந்து வருகிறார்கள். கடந்து வரும் பொழுது அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பயங்கர பயம். என்ன பயம் தெரியுமா? மோவாபுடைய ராஜா தான் பாலாக். அவனுக்குள்ள ஏற்பட்ட பயம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் மாடு வயலை எப்படி சீக்கிரமாய் சாப்பிடுகிறதோ அப்படி நம்மையும் அழித்து போடுவார்கள் என்ற ஒரு பயம் அவனுக்குள்ளே கடந்து வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவேளை வருவார்கள், ஆனால் நம்ம காலி பண்ணிடுவாங்க, நம்முடைய மோவாபு கூட்டத்தை தரைமட்டமாக்கி விடுவார்கள் என்ற ஒரு பயம் அவர்களுக்குள்ளே கடந்து வருகிறது. கடந்து வந்தவன என்ன பண்றான் தெரியுமா? பிலேயாம் என்று ஒரு மனுஷன் இருக்கிறான். மூல பாஷையிலே பிலேயாம் என்றால் என்ன தெரியுமா? சொப்பனங்களுக்கு விடையை கொடுக்கிறவன் என்ற அர்த்தம். பிலேயாம் இடத்திலே ஓடி வருகிறான். அவனை பார்த்து சொல்லுகிறான், நீ ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நீ சபிக்கிறவர்களையோ தேவன் சபிப்பார் அல்லவா? இஸ்ரவேல் ஜனங்களை நீ சபிக்க வேண்டும் என்று அவனை அழைத்து வருகிறான். பிலேயாம் இடத்துல ஆண்டவர் கடந்து வருகிறார். ஆண்டவர் பிலேயாமை பார்த்து கேட்கிறார், பிலேயாமே என்ன சம்பவிக்கிறது? அப்பொழுது பிலேயாம் சொல்லுகிறார்,
ஐயரே, பாலாக் ராஜா, மோவாபின் ராஜா என்னிடத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார், நான் என்ன செய்யட்டும் என்று கேட்கிறார். அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை ஒரு நாளும் சபிக்க கூடாது என்று சொல்லுகிறார். இன்னைக்கு மனமாற்றம் எல்லாத்திலையும் காணப்படுது. சட்டையில மனமாற்றம் நல்லா இருக்குது, வெளியரங்கத்துல மனமாற்றம் நல்லா இருக்குது, பேர்ல மாற்றம் வெரி குட். ஆனால் உன் வாழ்க்கையில் நீ சபித்துக் கொண்டிருக்கிறாயே. ஆண்டவர் விரும்புகிற முதல் குணாதிசயம், மனம் திரும்புவதற்கு தேவன் விரும்புகிற கேரக்டர் என்ன தெரியுமா? நீ சபிக்காமல் இருக்க வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனம் பக்கத்துல இருக்கிறவனை பார்த்து சொல்ற காரியம் என்ன தெரியுமா? இவன் உருப்படவே கூடாது, இவன் நாசமா போட்டும், இவன் பிள்ளைங்க மேல வந்துடவே கூடாது, இவன் வளர்ந்துடவே கூடாது, இவன் குட்டி சவராகி நாசமா போட்டும். வசனம் சொல்லுது, ஒருவர் நீங்க என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். ஒருவருக்காய் ஒருவர் நீங்க என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். சபையில வர்றவங்க ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கிறாங்களா, பாரத்தோடு இருக்கிறார்களா, அவருடைய கஷ்டத்தை நீங்கள் அறிந்து அவர்களுக்காய் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு சில சபைகளில் கேள்விப்படும் பொழுது மனதிற்கே கஷ்டமாய் இருக்கிற காரியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு ஊழியக்காரங்க சாபம் போடுறாங்களாம். ஒரு காலத்துல விசுவாசிகள் தேவனை குறித்து அறிந்து கொள்ளாதவர்கள் மட்டும்தான் சாபத்தை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு சபையில இருக்கிற தேவ ஊழியக்காரர்கள் வெளியரங்கத்துல நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, நீங்க பேசுற வார்த்தை ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் சபிப்பதை தேவன் ஒரு நாளும் அங்கீகரிக்கிற தேவன் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, வசனம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது, வேசித்தனம் பண்ணுவதற்கும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேலின் ஜனத்திற்கு எதிராய் செய்த பாலாக் என்பவனுடைய ஒரு ஆவி இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளிலே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. சாபம். கருமையான தேவஜனங்களே, ஆண்டவர் முதலாவது உங்க மனமாற்றம் எதுல விரும்புறாரு தெரியுமா? மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற ஜனமாக நீங்க இருக்கணும். மற்றவர்களுக்காய், தேவ பிள்ளைகளுக்காய் தேவனுடைய சமூகத்துல திறப்பின் வாசல்ல முட்டங்கால் போட்டு ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கு உலகத்துல தேவை. மற்றவன் நாசமா போட்டும், சபையில உட்கார்ந்து இருக்கிறவன் எல்லாம் விளங்காம போட்டும், நான் மட்டும் நல்லா இருக்கணும். சபைக்கு வர்ற நான் மட்டும் பென்ஸ் கார் வச்சிருக்கணும், நான் மட்டும் பெரிய வீடு கட்டி இருக்கணும். ஆனா கூட இருக்கிறவா நாசமா போனாலும் பிரச்சனை இல்லை, சபைக்குள்ள உட்கார்ந்து சாபத்தை போட்டுட்டு இருப்பான். உனக்கு விரோதமா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு விரோதமாய் யார் எழுப்பினாலும் பரவாயில்ல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவர்களை ஆசீர்வதித்து பாருங்கள், உங்கள் தலைமுறையினர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உனக்கு எதிராக இருந்திருக்கலாம், உங்க வாழ்க்கைக்கு எதிராக நடந்திருக்கலாம், உங்க வாழ்க்கைக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செய்திருக்கலாம். ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க, அப்பாவுடைய சமூகத்துல, தகப்பனே நீர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே இந்த ஜனங்களை நீர் ஆசீர்வதியும் என்று கேட்டு பாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலுக்கு எதிரான மந்திரவாதமும் இல்லை, அவர்களுக்கு எதிரான குறி சொல்லுதலும் இல்லை. தேவனுடைய பிள்ளைங்க நீதியாக நடப்பார்களே ஆனால் எந்த ஊழியக்காரன் சாபம் போட்டாலும், எந்த தேவ மனுஷன் என்று வேஷம் போட்டு திரிந்து கொண்டிருக்கிறவன் சாபம் போட்டாலும் அதனுடைய வாழ்க்கையில் பலிக்காது. ஒரு ஊர்ல ஒரு துறவி உட்கார்ந்திருந்தார். அவரை பார்க்கும்படியாய் நிறைய ஜனங்கள் கடந்து வருவார்கள். எதற்காக வருவாங்கன்னா, அந்த மனுஷன்ட்ட கொஞ்ச நேரம் பேசின ஆறுதலாக இருக்கும், சில வார்த்தைகள் நமக்கு நன்மையாக சொல்லுவார் என்று அவரிடத்திலே கடந்து வருவாராம். ஒரு நாள் ஒரு வயதான ஒரு தகப்பனார் அவரிடத்திலே கடந்து வந்தார்.
கடந்து வந்த உடனே இந்த துறவி அவரை பார்த்து கேட்டார், ஐயா, ஏன் நீங்கள் ஒரு சோகமாக இருக்கிறீர்கள்? உங்க முகத்துல ஒரு சந்தோஷம் இல்லையே, ஒரு மாதிரி துக்கமா இருக்கிறீங்களே, ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறார். உடனே அந்த வயதான தகப்பனார் விதமாக சொல்லுகிறார், ஐயா, எனக்கு பயங்கர பசியாக இருக்கிறது என்று சொன்ன உடனே துறவி கையில ஒரு சாப்பாடு பொட்டலத்தை வைத்திருந்தார். அதை எடுத்து அவருடைய கரங்களை கொடுத்தார். அடுத்த வார்த்தை பேசாம வேகமா அதை ஓபன் பண்ணாரு. கட கட கடன்னு சாப்பிட ஆரம்பித்தார். இந்த துறவி அவர் சாப்பிடுவதை பார்த்து விட்டு நினைத்தார், பயங்கர பசியா ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருப்பாரு போல இருக்கு, நன்றாய் சாப்பிட்டு முடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் காத்து கொண்டிருந்தார். சாப்பிட்டு முடிச்சாரு. முடிச்ச உடனே இந்த துறவி மறுபடியும் அவரை பார்த்து கேட்டார், ஐயா, உங்களுக்கு என்ன சம்பவித்தது? ஏன் இவ்வளவு வேகமாக சாப்பிட்டீர்கள்? ஏன் இவ்வளவு பசியா என்று கேட்டார். அந்த வயதான தகப்பனார் விதமாக சொன்னார், ஐயா, நான் 5 நாளாக சாப்பிடவில்லை. எனக்கு ஒரு மகன் இருக்கிறான். அவன் இந்த பெரிய பட்டணத்தில் அவனை படிக்கும்படியாக அனுப்பி இருக்கிறேன். என்னுடைய மனைவியோ 10 வருடங்களுக்கு முன்பதாக அவள் மரித்து விட்டாள். என்னுடைய மகனை படிக்க வைக்கும்படியாய் நம்ம ஊர்ல இருக்கிற கடன் கொடுக்கிற ஒரு மனுஷங்கிட்ட கொஞ்சம் காசு வாங்கியிருந்தையா, 30,000 ரூபாய் வாங்கியிருந்தேன். ஆனால் இப்பொழுது அது வட்டி குட்டி போட்டு 50,000 ரூபாய்க்கு கடந்து வந்து விட்டது. 30,000 ரூபாய் நான் எப்படியோ கூலி வேலை செய்து நான் கஷ்டப்பட்டு இரவும் பகலும் வேலை பார்த்து என்னுடைய காசை கட்டிவிட்டேன். ஆனால் இந்த 20,000 ரூபாய் என்னால் கொடுக்க முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் என்னுடைய வீட்டில் வந்து தகாத வார்த்தைகளினாலே, மோசமான காரியத்தினாலே, சாபத்தினாலே என்னை பயங்கரமாக பேசிக் கொண்டிருக்கிறான். ஐயா, நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன். கடைசியாக என்னை பார்த்து கேட்டான், இன்னும் 2 நாட்களில் நீ வைத்திருக்கிற இந்த வீட்டை என்னுடைய பெயரில் எழுதி கொடு என்று கேட்கிறான். நான் எங்கேயா போவேன்? நான் எங்கே சொல்ல முடியும் என்று கண்ணீரோடு அவர்கிட்ட கேட்டாராம். அந்த துறவி அமைதியாக அவரை பார்த்து சொன்னார், கவலைப்படாதப்பா, கவலைப்படாத, இன்னும் நல்லா உழைத்து பார். தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று அவனோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த கடன் கொடுத்த மனுஷன் அங்க பயங்கரமா நடந்து வரான். பயங்கரமான மீசை வச்சுட்டு பயங்கர துறனையோட நடந்து வந்து இவனை பார்த்து கேட்கிற அந்த ஐயாவை பார்த்து, என்னையா இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற? உனக்கு காசு கொடுக்கணும்னு தெரியாதா? உனக்கு என்ன மண்டையில் அறிவு இல்லையா? என்ன இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்துருக்கிற? எவ்வளவு நாளா உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன், உன் வீட்டை என்னுடைய பேர்ல எழுதி கூட அப்படின்ட்டு கேட்கிறான். உன்னை இவர் சொல்றார், ஐயா, என்னால முடியலையா, என்னுடைய மகனுக்கோ இந்த வீடு மாத்திரம் தான் இருக்கிறது, நான் எப்படியாயிலும் கொடுத்து விடுகிறேன். பயங்கரமா பேசிட்டு இருந்தான் பாருங்க. பேசிட்டு இருந்தவன் திடீர்னு இந்த துறவி இருக்கிறதை பார்த்து விட்டான். துறவிடத்துல வேகமா ஓடி வந்தான். ஓடி வந்துட்டு துறவியை பார்த்து சொன்னான், ஐயா, எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கிறான். அவர் நல்லா இருக்கிறேன்ப்பா, நீ எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறேன்னு. எல்லாம் நல்லா இருக்கிறோம். அவரை பார்த்து கேட்டான், ஐயா, வாழ்க்கையில நான் ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கிறேன். இடத்துல பணம் இருக்குது, இடத்துல எல்லா காரியங்களும் இருக்கிறது, ஆள்பலன் இருக்கிறது, வீடு இருக்கிறது, தங்கம் பொன் வைடூரியம் எல்லாமுடைய மாளிகையில குவிந்திருக்கிறது. ஆனால் இதை ஆளுவதற்கோ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வாரிசு இல்லை, ஒரு பிள்ளை இல்லை, ஒரு குறையோடு இருக்கிறேன். என்னை ஆசீர்வதிப்பீரா? இல்லை என்றால் ஏதாயிலும் ஒரு காரியத்தை சொல்லுங்கள், இதற்கு பிரயாச்சித்தமாக ஏதாயிலும் செய்ய வேண்டுமானால் நான் செய்கிறேன் என்று சொன்னான். இந்த துறவி பார்த்தான். அவரை பார்த்து சொன்னான், நீ என்ன வேலை பார்க்கிறாய் என்று கேட்டான். அவர் சொன்னான் இவ்விதமாய், நான் வட்டிக்கு என்னுடைய பணத்தை கொடுக்கிறேன், அதில் கிடைக்கிற லாபத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உடனே துறவி சொன்னாராம், எப்பா, நீ வேற எந்த காரியமும் செய்ய வேண்டாம். நீ கொடுக்கிற காசு பணக்காரனுக்கு கொடுக்கல, ஏழைகளுக்கு கொடுக்கிறாய். அவர்கள் தங்களிடத்தில் இல்லாமையினாலே உன்னிடத்திலே முட்டங்கால் போட்டு உன்னிடத்திலே மன்றாடி காசை வாங்கிட்டு போறாங்க. ஆனால் அவளுக்கு வட்டியை போட்டு குட்டியை போட்டு சாபத்தை போட்டு நீ வாங்குற காசுனால தேவனுடைய ஆசீர்வாதம் ஓ மேல இருக்காது அப்படின்னாரு. திகைத்து போனான்.
உடனே பார்த்து கேட்டா, நான் என்ன செய்யட்டும்? சொன்னாரு, எப்பா ஏழைகள் உன்னிடத்துல வாங்கி இருக்கலாம், அதை கவலையே படாத, அவங்க உன்கிட்ட நிச்சயம் திருப்பி கொடுத்துருவாங்க. சில காலங்கள் ஆகலாம், கொஞ்சம் காத்துரு, தேவன் உன்னையும் ஆசீர்வதிப்பாரு, உன் குடும்பத்தையும் உயர்த்துவாரு, நீ நினைச்ச காரியத்தை உன் வாழ்க்கையில செய்வார்னு அனுப்பி வச்சிட்டாரு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பல நேரங்கள்ல சாபத்தை நம்ம எப்படி நினைக்கிறோம் தெரியுமா? இவர் போட்டா என் வாழ்க்கை உடைஞ்சிரும், இவர் என் மேல சாபத்தை போட்டா என் வாழ்க்கை நொறுக்கப்பட்டுரும். வசனம் சொல்லுகிறது, மிக தெளிவான காரியத்தை சொல்லுகிறது, நீதிமானுடைய சாபம் நீதிமான் உள்ளத்துக்குள்ள கதர்வானே ஆனால், நீதிமான் இருதயத்திற்குள்ள சங்கடப்படுவானே ஆனால் அதுதான் சாபமாக மாறுமே தவிர, ஒரு பொய்யான சாபம், சும்மா வெளிப்பிரகாரமான வேஷம் தரித்தவனுடைய சாபம் உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் பலிப்பதில்லை. பாலாக் என்பது முதல் அனுபவம். உங்க வாழ்க்கையில மனமாற வேண்டுமானால் நீங்கள் மாற வேண்டியது மற்றவர்களுக்காக நீங்கள் ஆசீர்வாதம் உள்ள ஜனங்களாய் வாழ வேண்டும். மற்றவங்களை கெடுக்கிற வாழ்க்கையை வாழக்கூடாது, மற்றவங்களை சபிக்கிற வாழ்க்கைய நீங்க வாழக்கூடாது. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கைய, சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற வாழ்க்கைய நீங்க வாழும் பொழுது தேவன் உங்க தலைய நிமிர்த்த அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். சகையுடைய வீட்டிற்குள்ளே ஆண்டவர் கடந்து வருகிறார். சகையை சொல்றார், ஆண்டவரே, நான் யாருக்கிட்டையாவது அநியாயமா வாங்கியிருப்பேன், ஆனால் யாருக்கிட்டையாவது தேவையில்லாத காரியத்தை வாங்கியிருப்பேன்னா திருப்பி கொடுத்துட்றேன்ப்பா, நான் திருப்பி கொடுத்துட்றேன், என்ன நீங்க மன்னிங்க அப்படின்ட்டு கேட்கிறான். மனம் திரும்புவது என்பது முதலாவது கிறிஸ்தவ ஜனங்கள் அறிய வேண்டியது. சாபம் போடுறது நிறுத்தணும். அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கைய இனி நீங்க இந்த சபைக்கு வருகிறவர்கள், யூடியூப்ல பார்க்கிறவர்கள் வாழுகிற ஒரு ஜனங்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய நாமத்தில் நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவதாக ஒரு காரியத்திற்குள்ளே நாம் வேகமாக கடந்து செல்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்படியே நிக்கோலாய் மதஸ்தலுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். இந்த வசனத்துக்கு பிறகுதான் 16ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன பண்ணணும்? மனம் திரும்பி. உங்ககிட்ட இப்படி 2 பாவம் இருக்குது. முதலாவது இருக்கிற பாவம் பாலாக் என்கிற ஒரு அனுபவம், சாபம். இரண்டாவது ஒரு அனுபவம் எழுதப்பட்டிருக்கிறது, நிக்கோலாய். கிரேக்க மொழியில இந்த நிக்கோலாவை 2 விதமாக பிரிக்க முடிகிறது. இந்த வேத புஸ்தகத்தில் நிக்கோலாவை குறித்து எந்த இடத்திலும் எழுதப்படவில்லை. வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், நிக்கோலாய் என்கிற ஒரு கூட்டம் இருந்தது, அந்த கூட்டத்தை தேவன் வெறுத்தார் என்ற காரியங்களை நாம் வேத பண்டிதர்கள் எழுதியிருக்கிற கமெண்ட்ரியில வாசிக்க முடிகிறது. கிரேக்க மொழியில நிக்கோலாவை 2ஆக பிரிக்க முடியும். ஒரு வார்த்தை நிக்கோஸ், மற்றொரு வார்த்தை லாவோஸ். இந்த 2ம் சேர்ந்துதான் என்ன வார்த்தையை உருவாக்குகிறது? ஆங்கிலத்திலே நிக்கோலா என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை உங்கள் மத்தியில் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். நிக்கோஸ் என்பதற்கு உடைக்கிறவன், சிதற பண்ணுகிறவன் என்ற அர்த்தம். லாவோஸ் என்பதற்கு ஜனங்கள் என்ற அர்த்தம். 2 சேர்த்தா என்ன அர்த்தம்? ஜனங்களை சிதற பண்ணுகிறவன் என்ற அர்த்தம். நிறைய சபைகளை பார்க்கும் பொழுது ஜனங்களை சீரழிக்கிற காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. வசனம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் நீங்க கேட்கக்கூடாத காரியத்தெல்லாம் கேட்பீங்க. வசனத்தை அவங்களுக்கு விருப்பப்படி அவங்களுக்கு ஏற்றது போல மாற்றுகிற நாட்களுக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். யூடியூப்ல எடுத்து பார்த்தா இன்னைக்கு சில கிறிஸ்தவ காரியங்களை பார்க்கும் பொழுது மனதிற்கு மிக வேதனையாக இருக்கிறது. தெருவிலே குத்தாட்டம் போடுவது போல தேவனுடைய சபைகளிலே குத்தாட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள், ஜனங்களை சீரு கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். வசனம் சொல்லுகிறது, கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே,
ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இரண்டாவது ஒரு அனுபவம் எழுதப்பட்டிருக்கிறது. நிக்கோலாஸ் என்பதற்கு ஜனங்களை சீர்கெட்டு போக பண்ணுகிறது. நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் பிரியமானவர்களே. வசனத்தை ஆழமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவரால் அன்றி இந்த உலகத்துல ரட்சிப்பு இல்லை. இன்னைக்கு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்க பரலோகத்துக்கு போறது ஆண்டவருக்கு பெரிய சந்தோஷம் இல்லை, நீங்க உலகத்துல இருக்கிறதா சந்தோஷம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய அறிவின்மையால், தனக்கு தெரியாமல் எத்தனையோ ஜனங்கள் இதற்கு பின்பதாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் இது. நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டிய காலம் இது. வசனம் சொல்லுகிறது, ஒருவன் ரட்சிக்கப்படாமல் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படாமல் ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே கடந்து செல்ல முடியாது. வெளியரங்கத்தில் வெள்ளையும் போட்டிருக்கலாம், வெளியே பார்க்கும் பொழுது நீங்க பைபிளை தூக்கி வச்சு நடக்கிறத பார்த்தா பரிசுத்த ஆவியானவரே சந்தோஷப்படுகிற ஒரு குணாதிசயத்தை கொண்டவர்களாக இருக்கலாம். ஆராதனையை பார்த்தா எத்தனையோ லட்சம் உங்க சபைக்கு வரலாம். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். முதலாவது ஒரு அனுபவம் பாலாக்கை குறித்து பார்த்தோம், சாபம். இரண்டாவது ஒரு அனுபவத்தை பார்த்தோம், தேவனுடைய ஜனங்களை கெடுக்கிறவன் அவன் வாழ்வடையவே முடியாது. ஒரு பெரிய ஒரு மனுஷன் ஒருவன் இருந்தான், அவனுடைய பேர் ஹிட்லர். எத்தனையோ யூத ஜனங்களை என்ன பண்ணுவான் தெரியுமா? ஒரு பெரிய குழி தோண்டுவான். அந்த குழிக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்களை, யூதர்களை வேகமாக கொண்டு வருவான். அவர்களை வரிசையா நிப்பாட்டி விட்டுட்டு உயிரோட, நல்ல கவனிங்க, உயிரோட மண்ணை போட்டு புதைத்து விடுவான். அவ்வளவு பெரிய ஒரு மனுஷன் அவன், அவ்வளவு பெருசா ஜனங்களை ஆண்ட ஒரு மனிதன். அவன் முடிவு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு நாள் ஒரு பங்கருக்குள்ள அவன் உள்ள இருக்கிறான். தான் காதலித்த பெண்ணோடு கூட திருமணம் செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் ஒரு நியூஸ் வருகிறது, ரஷ்யன் ஆர்மி நீ இருக்கிற பங்கரை சுற்றி வளைத்து விட்டார்கள், உன்னை கொன்று விடுவார்கள் என்கிற ஒரு செய்தியை அறிகிறான். அதை கேள்விப்பட்ட உடனே அவன் நேசித்த ஒரு நாய்க்குட்டி அவன் வளர்த்து கொண்டிருந்தான். அதற்கு முதலாவதாக சைனைட் என்ற விஷ மருந்தை கொடுத்தான். கொடுத்து 10 நிமிஷத்துல உயிர் பிரிந்து விட்டது. இரண்டாவதாக தன்னுடைய காதலியை அழைத்தான். நாளைக்கு நம்முடைய வாழ்க்கை முடிந்துவிடும் என்ற தருணத்துல தாலியை கட்டினா சந்தோஷமாக இருப்போம் சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அனுபவிக்கிறான். இரவு நேரத்துல புருஷனும் மனைவியும் சைனைட குடித்த அந்த இடத்துல இறந்து விட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பயங்கரமாக அழித்தானே, அவன் நல்லா வாழ்ந்திருக்கலாமே, அவன் முடிவு நல்லா இருந்திருக்கலாமே. வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராய் யார் எழுப்பினாலும் தேவன் அவர்களுக்காய் யுத்தம் செய்வார். உன்னை அழிக்கும்படியாய் சாத்தான் எழும்பி இருக்கிறார்களா? உங்களுடைய குடும்பத்தை சிதைக்கும்படியாய் சாத்தான் எழும்பி இருக்கானா? கவலைப்படாதீங்க, நல்லா ஜெபம் பண்ணி பாருங்க, நல்லா ஆராதித்து பாருங்கள். உன்னோடு இருக்கிற தேவன் யுத்தம் பண்ணி உனக்காய் ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹிட்லருடைய வாழ்க்கை ராஜ வாழ்க்கையா இருந்துச்சு. யூதர்களை அழிக்கும் பொழுது அவனை கையை தட்டினவங்க தன் வாழ்க்கை முடிவுல பரிதாபமாக தன்னுடைய வாழ்க்கையை முடித்தான். ஆனா சிலரை பார்த்திருக்கிறோம், ஆரம்பம் ஒண்ணுமே இருந்திருக்காது, ஆரம்பம் ஒண்ணுமே இருக்காது. ஆண்டவரை நேசிப்பாங்க, தேவனுடைய சமூகத்தை நேசிப்பாங்க, தேவனுடைய பிள்ளைகளை நேசிப்பாங்க, முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவை தேவன் சம்பூர்ணமாக மாற்றுகிறார். நிக்கோலா என்பது நம்முடைய வாழ்க்கையில் அகற்ற வேண்டிய காரியம் என்ன தெரியுமா?
ஜனங்களை சீர்கெட்டு போகாதபடி அவர்களை நல்வழியில் கொண்டு வருவது நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம், நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்க. இந்த உலகத்தை நீங்கள் சீஷர்களாக மாற்றுங்கள். தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கைய பிள்ளைகள் வாழ, அவர்கள் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட, பரலோக ராஜ்யத்திற்கு கடந்து வர நீங்கள் காரியங்களை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, மனம் திரும்புவது என்பது வெளி வேஷம் அல்ல, உள்ளான வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றத்தை ஆண்டவரிடத்தில் கேட்போம். 2 காரியங்களை உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன். முதலாவது ஒரு காரியம் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. பாலாக் என்பது சாபத்தை குறிக்கிறது. இஸ்ரவேலுக்கு எதிராய் அவன் சாபத்தை இடும்படியாக, சாபத்தை சொல்லும்படியாக பிழையாமை அழைத்து கொண்டு வருகிறான். எண்ணாகம புஸ்தகத்தில் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. 2வதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நிக்கோலாய் என்பது கடைசி நாட்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஜனங்களை திசை திருப்பும்படியாக இந்த காலத்தில் எவ்வளவோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். வசனம் சொல்லியிருக்கிறது போல, நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் வருவேன். அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. நாம் ஆயத்தப்படுவோம், ஒருவரை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.